இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா. ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாம் எப்படி வீட்லயே பண்றதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஸ்டார்டரான ஒரு மட்டன் சீக் கபாப். இதை மட்டன் சீக் கபாப் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் கொத்துக்கறி 300 கிராம், இஞ்சி பொடியாக நறுக்கியது 4 டேபிள் ஸ்பூன், பூண்டு பொடியாக நறுக்கியது 4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது 3, காஷ்மீரி மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, நெய் தேவையான அளவு. ஸோ இப்போ சூப்பரான இந்த மட்டன் சீக் கபாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. யூஸ்வலி நமக்கு வந்து இப்போ நம்ம பார்பிக்யூஸ் எல்லாம் போனோன்னா அந்த இடத்துல வந்து அவங்க நல்ல ஒரு ஸ்க்யூரில் நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போதே நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் பட் வந்து நமக்கு அது எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இதே சீக் கபாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஜார் எடுத்துக்கலாம், மிக்ஸி ஜார். இந்த மாதிரி ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே 1 கைப்பிடி புதினா, கொஞ்சம் போல் நம்ம கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணுறோம், 1 கைப்பிடி. ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன்று சேர ஒரு கோர்ஸாக வந்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்டாப் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுடைய கோர்ஸான இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்குவோம். இதில் இப்போ நம்ம ட்ரை மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இந்த மட்டனுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். மஞ்சப்பொடி 1 பிஞ்சு, தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்மக்கிட்ட வந்து ஆம்ச்சூர் பொடி இருக்குது. லைட்டாக அந்த புளிப்புக்காக நம்ம வந்து இந்த ஆம்ச்சூர் பொடி யூஸ் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்மக்கிட்ட நல்லா கொத்தி வாங்கின மட்டன் இருக்குது. இந்த மட்டனை இப்போ நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ராவாக. நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து மட்டன் எல்லாமே நல்லா பிழிஞ்சு இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இது வந்து ரொம்ப சரியாக கொத்தாமல் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து திரியாக இருக்குது அப்படின்னா இதை மிக்சியில் போட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஓட்டிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டுட்டோம் அப்படின்னா ஈவனாக எல்லாமே கம்பைன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்மளுடைய ஜாரில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பல்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான மின்ஸ்டு மட்டன் நல்ல மசாலாவோடு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வரணும். முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடிக்க வராது. நமக்கு வந்து கபாப் வந்து நல்லா நமக்கு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பராக மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதில் இப்போது நம்ம மிச்சம் வச்சுருக்க இந்த பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணுறோம். நம்ம என்ன தான் உள்ளே போட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் நமக்கு அங்கங்கே வரும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நறுக்கின பூண்டு சேர்க்குறோம். அதே மாதிரி பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இது கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக பைண்ட் ஆகும். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இது பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஈவனாக எப்படி வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ இப்போ கபாப்க்கான மிக்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கபாப்க்கான எல்லா ப்ராசஸும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அடுத்ததான் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கபாப் அப்படின்னாலே அது வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தால் தான் அதில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கறி இருக்குது. இது மாதிரி அடுப்பு கறி எடுத்துக்கோங்க. இந்த அடுப்பு கறியை இந்த மாதிரி இப்படி வச்சுருங்க. நல்லா வந்து அந்த அடுப்பு கறியை வந்து நமக்கு நல்லா சிகப்பாக ஆகிற அளவுக்கு நமக்கு ரெடி ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கறி வந்து நல்லா ஒரு ரெட் கலரில் மாறிடுச்சு. நல்லா நெருப்பு மாதிரி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்துக்குள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு இப்படி உள்ளே வச்சுட்டு நெய் இல்லாட்டி எண்ணெய் இது மாதிரி கொஞ்சம் ட்ராப் விட்டுட்டு இந்த புகை வர ஆரம்பித்ததும் இது உடனே மூடிடுங்க. 3 to 5 minutes இந்த புகையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ராசஸை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகை போட்டு நம்ம வச்சுருந்தோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஃபுல்லாக நம்மளுடைய மட்டன் ஃபுல்லாகவே வந்து அந்த புகை ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இதை ஒரு சின்ன இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து கபாப் என்ன சைஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பால்ஸ் எடுத்துக்கோங்க. பால்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல சிலிண்ட்ரிக்கலாக பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்குயர் எடுத்து உள்ளே நல்லா வந்து
இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட ஸ்கியூரில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஸ்கியூர்ஸில் நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி கபாப்ஸை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவா வச்சிடலாம். இப்போ இதை நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு தவா வச்சுருக்கோம். இந்த தவாவில் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு கபாபாக எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப க்ரௌட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 3 இல்லாட்டி 2 மட்டும் வைங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நெய் படுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈவனாக நமக்கு நல்லா குக் ஆகிடும். ஒரு பக்கம் வெந்துடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்த பக்கம் அப்படி அப்படியே திருப்பி விடுறதுக்கு தான் இந்த ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ கபாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து கலர் மாறி வந்துடுச்சு. நம்ம வந்து டர்ன் பண்ணி விட்டுருக்கோம். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த மட்டன் சீக் கபாப் பார்த்தீங்கன்னா சூப்பர் எம்மியாக பார்க்கவே டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனாக குக் ஆகி நம்மளுடைய கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பண்ணிட்டு இருந்த மட்டன் சீக் கபாப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எம்மியாக டெம்டிங்காக மவுத் வாட்டரிங்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மட்டன் கபாப் எப்படி வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை தான் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்தீங்க, ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ ஹாட்டாக இந்த மாதிரி ஒரு சாஸோட நீங்கள் வந்து ஒரு க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். ஏதோ ஒரு வீடியோ பண்ணேன், தெரியாம டெலிட் பண்ணாம வச்சுட்டேன். என்னென்ன போஸ்ட் பண்ணணும்னா this is a dare given by IBC Mangai channel. ஷேர் பண்ணிடுறேன். என்ன கனவு கண்டாய் நீ வந்தாய் முத்தம் தந்தாய். மேக் Calvin and Klein. சரி, ஓகே, சரி, டேர்.